வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் வணக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டதாக இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா தள்ளி வச்சது முக்கியமான காரணம், அங்கே ஓபிஎஸ் சசிகலா இணைக்க சொல்லி பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் ஒரு நெருக்கடி கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 முறை செயற்குழு கூட்டத்தையும் 1 முறை பொதுக்குழு கூட்டம் இதுதான் பார்த்திங்கன்னா நார்மலாகவே அதிமுக நடக்கும். ஸோ பைலாவும் இதுதான். அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா செயற்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா நடத்தலை. ஜூன் ஜூலை தான் எப்பயுமே நடத்தும். அது நடத்தலை. ஏன்னா இந்த எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு. அது எதனால தோல்வி ஆலோசனை கூட்டமே நேரம் போயிடுச்சு. அதனால தான் செயற்குழு கூட்டத்தை கூட்டி ஒரு முக்கியமான தீர்மானம், இப்போ பொதுச் செயலாளர் செல்லுமா செல்லாதா அப்படின்ற ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. அதில் எடப்பாடி பழனிசாமி மனுவில் பொதுச்செயலம் போட்டோன்னா கண்டனத்தை தெரிவித்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்ட மனுவில் பார்த்தீங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளம் போடுற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லையான்ற மாதிரி கேள்வி எல்லாருமே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டி திருப்பியும் பார்த்தீங்கன்னா தன்னை தக்க வச்சிருக்கிறதுக்கு நான் பொதுச்செயலாளர் தான் சொல்கிறதுக்கு ஒரு தீர்மானம், தனி தீர்மானம் போட போகிறாரு. அந்த தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரன் இனி அதிமுகக்குள்ளே வர முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை போட்டு உங்களுக்கு செக் வைக்க போகிறதா சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச்செயலாளர் வழக்கே முடியல. எடப்பாடி பார்த்தீங்கன்னா இந்த பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா செல்லுமா செல்லாதன்றது ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்குது. ஸோ இப்போ செயற்குழு கூட்டம் கூட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுக்குழுவும் கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மாவட்ட செயலாளரும் கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தன்னை பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு முறை ஸ்ட்ராங்காக காமிக்கிறக்காண்டி தான் இந்த கூட்டத்தையே கூடப்படுதுன்றாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வேலுமணி, தங்கமணி இவங்களும் கொஞ்சம் ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க. நம்ம மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எதிர்த்து கேள்வி கேட்டுறோம்னு சொல்லிட்டு செயற்குழு கூட்டத்தில் கூட்டுறாரு. செயற்குழு இப்போ வெளிப்படையவே பார்த்திங்கன்னா உட்கட்சியில் ஏகப்பட்ட மோதல் இருக்குன்னா அது மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்கும். தனி அணியாக பிரிவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் மோதல்னு பார்த்தீங்கன்னா வேலுமணி பக்கம் பாதி பேர் போவாங்க, எடப்பாடி பழனிசாமி பக்கம் பாதி பேர் போவாங்க. ஸோ அது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா விபரீதமாக போயிடும்ன்ற மாதிரி உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி எல்லா முன்னிலையும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்க மாதிரி காமிச்சு அவங்க வாயாலேயே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா வேணான்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தீர்மானம்லாம் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எல்லா கட்சியும் கொண்டு வருவாங்க. இப்போ ஓபிஎஸ் நீக்கிட்டோம்ன்ற தீர்மானம் எத்தனையோ தடவை போடுறாங்க. இப்போ திருப்பி இணைக்கணும்னு சொல்லலையா? ஸோ தீர்மானம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடுபடாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் தென் மாவட்டங்களில் வீக்காக இருக்கும். நம்ம ஓபிஎஸ்ஸை இணைச்சிக்கணும், சசிகலா இணைச்சிக்கணும், இதை தான் நாங்கள் சொல்கிறோன்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அழுத்தத்தினால பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு மன உளைச்சலில் தான் இருக்கார். என்னப்பா நம்ம பின்னாடி இருந்தவங்கலாம் ஓபிஎஸ் சசிகலா பக்கம் முன்னாடி போகிறாங்களேன்ற மாதிரி. ஓபிஎஸ் சசிகலா பக்கம் போகிறதுக்கு முக்கியமான காரணம் மிகப்பெரிய தோல்வி. தென் மாவட்டங்களில் 5 இடங்களில் டெபாசிட் காலி. அந்த டெபாசிட் காலினால பார்த்திங்கன்னா அதிமுகன்ற ஒரு ஸ்டேஜில் இருந்த ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சி பார்த்திங்கன்னா இப்படி மோசமான நிலையில் தோல்வி. அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நினச்சார் நம்ம மூஞ்சியை பார்த்து போட மாட்டாங்க, இரட்டை இலைக்கு மரியாதை கொடுத்து போடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. இரட்டை இலையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தில் யாருமே சரியாக போடல. டெபாசிட் காலியாகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சின்னத்துக்கு கிடைக்கின்ற ஒரு ஓட்டு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர்கள் இழந்துட்டாங்க. என்னப்பா இரட்டை இலைக்கு நம்ம போட்டிட்டு இந்த நிலைமையா, ஓபிஎஸ் மாதிரி சுயேட்சைன்னா என்ன இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் இதே மாதிரி ராமநாதபுரம் தென் மாவட்டம் நின்ற மாதிரி கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி நின்று ஜெயிக்க முடியுமா, ஓரளவுக்கு வச்சு 2வது இடம் வர முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. இந்த அளவுக்கு தைரியம் இறங்க மாட்டார். எடப்பாடியோட பலமே என்ன பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் சப்போர்ட். நம்மளுக்கு தெரியும் கொங்கு மண்டல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கிய தளபதிகளாக இருக்காங்க. செங்கோட்டையன் கூட ஒரு ஸ்டேஜில் சொன்னோம் ஏன் ஜாதிக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி. இதுவே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ ஒரு சமூகத்தின் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி இருக்கான்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் வேலுமணி, தங்கமணி இவங்களோட சப்போர்ட்டை தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக நிற்கிறாரு. ஸோ அவரோட சொந்த ஒரு பலத்தில்னு சொல்லவே முடியாது. அவர் சொந்த பலத்தில்னா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், எடப்பாடி பழனிசாமி சொந்த பலம் இருந்துருச்சு, தொண்டர்கடையே பலம் இருந்துச்சுன்னா எளிதாக அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா அந்த பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது தான் பொதுச்செயலாளர். பற்றி ஓபிஎஸ் எதிர்த்து போட்டிக்கிட்டு ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். பட் அவர் அப்படி பண்ணவே இல்லை. அவருக்கு சொந்தமாக பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் ஏகப்பட்ட சப்போர்ட் இல்லைன்றது தெரியுது. ஏன்னா அம்மா இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் முதலமைச்சர் இருந்தார். எல்லா டிசிஷனும் பார்த்திங்கன்னா
அம்மா தான் எடுப்பாங்க. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே டம்மியாக தான் இருந்திருக்காத வாய்ப்பு இருக்குது. அம்மா எல்லாம் முடிவு எடுப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். அந்த ஒரு சான்ஸ் அவர் வந்து தனியாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்ன்ற மாதிரி வந்து பொறுப்பேற்றுக்க சான்ஸே கிடைக்கல, அதுதான் உண்மை. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த நெருக்கடி கிடையாது. சசிகலா வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டாரு, சசிகலா சிறை பண்ணாங்க. ஃப்ரீடமாக அவர் முதலமைச்சர் பதவியில் உட்காந்து என்ன வேணால் பண்ணுற ஒரு கையில் ஒரு சான்ஸ் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கும், தொண்டர்களை தன் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கும், தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு. அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவருக்கும் தெரியாது இந்த முதலமைச்சர் பதவி முதல்ல எடுத்துக்கிறது. ஸோ தெரியாது. ஆனால் ஓபிஎஸ்க்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னா ஓபிஎஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக கிடையாது, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். அம்மாட்ட திருப்பி அந்த சிறைக்கு போனோன்னா அம்மா வந்து பதவி கொடுத்துருப்பாங்க, திருப்பி கொடுத்துருவாரு. அன்னைக்கு அம்மா பார்த்திங்கன்னா பரதன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு அதிக ஆதரவு இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் எடப்பாடி முதலமைச்சர் ஓபிஎஸ் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் எடப்பாடி யாருன்னே தெரியாது. 2017 சசிகலா காலில் விழும்போது தான் எடப்பாடி பழனிசாமி யாருன்னே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா அதிமுகவில் உருவாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய பேருமே இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து கை விட்டுருவாரோன்ற பயம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமைனா எல்லாரையும் காப்பாற்றணும். முன்னாள் அமைச்சர் ஏகப்பட்ட வழக்கில் பார்த்திங்கன்னா சிக்கியிருக்காங்க. அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தற்காப்பு கொள்ள டெல்லியோட டச்சில் இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லியோட கூட்டணியில் ஒரு உறவு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ இதுதான் சிக்கல் கொடுக்க ஆரம்பிக்குது. வேலுமணி, தங்கமணி போன்ற சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் டெல்லியை நம்பி தான் இருக்காங்க. டெல்லியோட மிகப்பெரிய ஒரு டச்சில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லைன்னு சொல்ல அப்புறம் தம்பிதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்லியில் ரொம்ப இணக்கமாக இருக்குது, எல்லாருக்குமே அதிசயம். ஸோ எடப்பாடியால் எதிர்க்க முடியலையா, இல்லை எடப்பாடி அணியில் ஒற்றுமை இல்லையா, இல்லை எடப்பாடியால் ஒன்றுமே பயண முடியாதா, இவங்க கையில் தான் வந்து பொதுச்செயலாளர் பதவியா இந்த முன்னாள் அமைச்சர் கையில். எடப்பாடி பழனிசாமி இரட்டை தலைமைன்னு சொல்லிட்டு ஒற்றை தலைமைக்கு வந்தார். அந்த ஒற்றை தலைமையில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து தலைமையில் இயங்கலை, ஒரு குழு ஒரு அணி தலைமையில் நடக்குது. ஒருத்தர் போச்சலாக இயங்கினா பரவாயில்ல, ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டமே வந்து போச்சலாக இயங்குறாங்கன்ட்டு ஒரு பார்த்திங்கன்னா ஐயம் எல்லாருக்குமே வருது. தொண்டர்கள் பார்த்திங்கன்னா ஒரு முடிவுனால தான் ஓபிஎஸ் சசிகலா நீக்கணும்னு சொன்னாங்க. அப்படி நீக்கியிருந்தால் 2.5 கோடி தொண்டர்கள் பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டிருக்கணும். ஓபிஎஸ்ஸை பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் இந்த 3.5 லட்சம் ஓட்டு கூட வந்திருக்கக்கூடாது, எல்லாமே பாலி பண்ணியிருக்கணும், டெபாசிட் இலக்க வச்சுருக்கணுமே. அப்போ தொண்டர்கள் அதிருப்தியாக இருக்காங்க ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறதுலன்றான் தெரியுது. 2.5 கோடி தொண்டர்கள் இருந்தும் 86 லட்சம் ஓட்டு தான். ஸோ அது நம்பவே முடியாத பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள். அதிமுக பார்த்திங்கன்னா வரலாற்றே இல்லாத 106 சட்டமன்ற தொகுதி வயசில் பார்த்திங்கன்னா டெபாசிட் காலி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்றைக்கி உயிரோடு இருந்தால் இன்றைக்கி தான் உண்மையிலே பார்த்திங்கன்னா அவங்க இறந்துருப்பாங்க. அந்தளவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமியினர். இப்போ எடப்பாடி பழனிசாமி சூஸ் பண்ண வேட்பாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அறிமுகம் இல்லாதவங்க, தப்பான ஒரு நபரை சூஸ் பண்ணி அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஓபிஎஸ்ஐ சசிகலா இணைக்கலாம்னு சொல்லிட்டு. ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா எதிர்த்தவங்கள கூட பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து இணைச்சிக்கிட்டாங்க கட்சியில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த பெருந்தன்மை மனசு இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து ஒரு சர்வ அதிகாரத்தோடு நடந்துக்கின்ற மாதிரி அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.